பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். ஒரு நிமிடத்தில் நற்செய்தி என்ற தலைப்பின்கிறால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திலே சொல்கிறார்கள், ஒரு செய்தியிலே சொல்கிறார்கள், சஹீஹ் தர்கீபிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியிலே சொல்கிறார்கள், சுவர்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு அறையை பற்றி எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். சுவர்க்கத்திலே ஒரு அறை இருக்கின்றது, ஒரு ரூம் இருக்கின்றது. அது எப்படிப்பட்டது தெரியுமா? யுரா வாஹிருஹா மின் பாத்தினிஹா, அதனுடைய வெளியிலிருந்து பார்த்தா உள்ள விளங்கும். வபாத்தினுஹா மின் தாஹிரிஹா, அதே நேரம் அதனுடைய வெளியிலிருந்து பார்த்தாலும் கூட என்ன செய்யும்? உள்ளே இருந்து பார்த்தா வெளியே விளங்கும், வெளியே இருந்து பார்த்தா உள்ளே விளங்கும். இப்படிப்பட்ட இந்த அறையை அல்லாஹு தஆலா யாருக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறான்னு சொன்னால், அஅத்தஹல்லாஹு லிமன் அத்அம தஆம், யாரெல்லாம் அதாவது உணவளித்தார்களோ, சாப்பாடு கொடுத்தார்களோ மற்றவர்களுக்கு, அதே நேரம் வஅஃஷஸ் ஸலாம், சலாத்தை பரப்பினார்களோ, தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாத்தை பரப்பினார்களோ, அதே நேரம் மூன்றாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வஸல்லா பில்லைலி வன்னாசு நியாம், மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எழுந்து தொழுகை நிறைவேற்றினார்களோ, இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் அல்லாஹு தஆலா இந்த வீட்டை இந்த அறையை அல்லாஹு தஆலா தயார் செய்து வைத்திருக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, உணவளிக்கக்கூடிய பண்பு, சலாத்தை பரப்பக்கூடிய பண்பு, அதே நேரம் இரவிலே எழுந்து தொழக்கூடிய பண்பு ஒரு மூமினுடைய மிக முக்கியமான பண்புகளாக இருக்கின்றன. இந்த பண்புகளை எங்களிலே கொண்டு வருவதற்கு முயற்சிப்போம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே சுவர்க்கத்தில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த அறைக்கு சொந்தக்காரர்களாக மாறலாம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரா.